ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். இங்கே நம்ம நார்த் இந்தியன் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம் நம்ம கோயம்புத்தூரில். சுக்கரவாரப்பேட் அப்படின்னு ஒரு பகுதியே இருக்குது கோயம்புத்தூரில். இந்த பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் பாப்புலேஷன், அவங்க பண்ணுற பிஸ்னஸஸ், கடைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு குட்டி வட இந்தியாவே நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த வட இந்திய உணவுகள் கிடைக்கிற உணவகங்கள், சாட்ஸ் ஷாப்ஸ் ஆகட்டும், ஈவன் உணவகங்களாகட்டும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கே சுக்கரவாரப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நியூ பாரத் போஜனாலயா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் 2 மாதம் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து நார்த் இந்தியன் தாலி மத்தியானம் 150 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் ஃபுல்காவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, அதை கவர் பண்ணி போடலாமே அப்படின்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன். நான் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இந்த நியூ பாரத் போஜனாலயாவில் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் தாலி சாப்பிட்டு பார்த்துடலாம். மத்தியான நேரத்தில் வந்து தாலி மட்டும்தான். இவங்ககிட்ட வந்து ஜெயின் ப்ரிப்பரேஷனும் இருக்குது. ஜெயின் ப்ரிப்பரேஷன்னா இந்த வெங்காயம், பூண்டு அதெல்லாம் சேர்த்தாமல் செய்வாங்க. நம்ம வந்து ரெகுலர் தாலி சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஜெயின் ப்ரிப்பரேஷன் வேணும்னா ஸ்பெஷலாக அவங்ககிட்ட சொல்லிடணும். அது 180 வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 150. இடம் வந்து ரொம்ப ஈஸிங்க. சுக்கரவாரப்பேட்டையில் அந்த நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது ராஜ்குரு மந்திர் பஸ் ஸ்டாப், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது வாங்க, கூட வாங்க, தாலி சாப்பிட்டு பார்த்தலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த நியூ பாரத் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்ட்னர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த நார்த் இந்தியன் தாலி பற்றி கேட்கலாம், வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். சார் நமஸ்தே. நமஸ்தே. உங்கள் நேம்? आपका नाम क्या है? रोशन कुमार. रोशन कुमार. आपका नाम? ललित कुमार. ஓகே. இவங்க வந்து தமிழ் தெரியாதுங்க உங்களுக்கு. நான் வந்து ஹிந்தியில் பேசுகிறேன். நான் உங்களுக்கு வந்து தமிழாக்கம் பண்ணி நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. இஸ் जगह खोल के कितना दिन हो गया? 2 महीना हो गया. 2 महीना हो गया. अच्छा, ओके. क्या क्या आइटम मिलेगा? रोटी है, हाँ, चावल है, 2 सब्जी है, 2 दाल है, पापड़, अचार और छाछ है, दही है. अच्छा, ओके. ये सब अनलिमिटेड है क्या? जी, अनलिमिटेड. फुल का थाली सिस्टम है 150, पार्सल 180. अच्छा, ओके. अच्छा, वो नाश्ता के लिए क्या मिलेगा? नाश्ता आपका 50 रुपये का है. हाँ. आपका 2 पराठा मिलेगा, अचार मिलेगा, दही मिलेगा और पोहा मिलते जो फ्राई है. ओह, अच्छा, ओके. रात को है? रात को क्या आइटम मिलेगा? रात को वही है, कढ़ी है, एक भिंडी फ्राई हो गया, एक दो दाल हो गया, फिर चावल हो गया, अच्छा, रोटी हो गया, बाटा हो गया. अच्छा. ये कौन सा स्टेट का खाना है? ये राजस्थान. राजस्थान का. अच्छा, ओके. क्या कहते हैं वहाँ के खाने वाले कस्टमर्स? बोलते हैं अच्छे होते हैं, बहुत खुश है ना? अच्छा, कितना बजे को मिलेगा ये थाली? अपना टाइम है 7:30 बजे शाम को. अच्छा, 10:30 बजे तक. और सुबह अपना 11:15 बजे से 3:30 बजे तक. नहीं, ये थाली के बारे में पूछता हूँ. ये थाली कितना बजे मिलेगा? 3:30 बजे तक है. अच्छा. दिन का टाइम है. अच्छा. और रात का टाइम है 7:30 से और 10:30 बजे तक. और रात में भी यही थाली मिलता है? हाँ, यही थाली. अच्छा, ओके. इसमें एक वो फूल का चावल सब अनलिमिटेड है ना? अनलिमिटेड. अच्छा, चावल अनलिमिटेड, रोटी अनलिमिटेड. ஓகே. ஓ, சைடு கிரேவி ஓ சோப் அன்லிமிட்டட். ஓகே. இப்போ நான் அவங்ககிட்ட ஹிந்தியில் பேசினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான் பேஸ்டு உணவகங்க. ராஜஸ்தான் சுவையில் வந்து அவங்க தாலியெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பியாஸ் भी आता है. ओके. नींबू आएगा. नींबू. लहसुन और मिर्च का चटनी है सर. ओह, अच्छा. पूंडू मिளகாய் சேர்த்து அரைச்ச चटनी. हाँ सर, अच्छा चटनी है. ओके. और ये अपना अचार हो गया. अचार. ओके. जो इसमें वो सब कुछ इमली का सब अचार है सर. गाजर का और बढ़िया टेस्ट अचार. जी सर. ये चावल दाल है. ये चावल में यूज़ करते हैं. வந்து ரைஸ் ஊத்துறது பருப்பு. आलू पालक है. आलू पालक है. इसमें दिन का एक गीला सब्जी हो गया सर. ओके. और ये अपना रोटी का है दाल. जी. और ये अपना एक सूखा सब्जी हो गया. ये रोटी के साथ सर. सूखा सब्जी. ओके. सूखा सब्जी हो गया. ये रोटी फुल का नहीं रोटी. हाँ, अच्छा, ओके. நான் சொல்கிறேங்க எல்லாமே, நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இது வந்து என்னென்னா அவங்க நேராக ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. 2 months ஆகுதாம்மா. அவங்க இனி தமிழ் கற்றுக்கல. கொஞ்ச நாள் பாருங்க அவங்க எப்படி தமிழ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. दही. अच्छा, सांच. मोर आ गया. हाँ, सांच. ओके.
ओके ये कप में वाइट राइस डाल के देना चावल चावल एक कप में डाल के देना 2 மாதம் தான் ஆச்சு ஓப்பன் ஆகி காலையில் 50 ரூபாய்க்கு வந்து ராஜஸ்தான் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் 2 பரோட்டா ஊறுகாய் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. பரோட்டாக்கு அதே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 50 ருபீஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நார்த் இந்தியன் தாலி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் தாலி, இன்னொன்று வந்து ஜெயின் தாலி. இப்போ நான் சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் தாலி, இதோட விலை வந்து 150 ரூபா. இதில் என்னென்ன வருது அப்படின்னா ரைஸுக்கு வந்து ஒரு வகையான தால் தராங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் சாம்பார் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு தால் தராங்க. அப்புறம் இதுவும் அந்த ஆலு பாலக் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேவிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் சூக்கா சப்ஜி அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியல், ஒரு கூட்டு மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு கூட்டு கொடுக்குறாங்க. ஒரு பாப்படு, ஆஃப் பாப்படு, சுட்ட அப்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஃபூல்கா கிடையாது, ஆக்சுவலாக ரோட்டி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 ரோட்டி வச்சுருக்காங்க. தொட்டுக்கிறதுக்கு 2 வகையான ஊறுகாய். ஒன்று வந்து மிக்ஸ்டு காய்கறி ஊறுகாய், இன்னொன்று வந்து வெள்ளைப்பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்ச ஊறுகாய். அது வந்து பக்கத்துலேயே வச்சிட்றாங்க. அப்புறம் ரைஸ் இருக்குது, தயிர், குடிக்கிறதுக்கு மோர். இதில் வந்து உங்களுக்கு இந்த ரோட்டி இருக்கு இல்லையா, இது வந்து அன்லிமிட்டட். ரோட்டியும் ரைஸும் நீங்கள் எத்தனை டைம் வேணால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. அது வந்து எத்தனை டைம் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, கேட்டால் கொடுத்துட்றாங்க. எல்லாமே வாங்கிக்கலாங்க. எல்லாமே அன்லிமிட்டட்னு வச்சுக்கோங்களேன். இது சைடில் சேலட்லேருந்து எல்லாமே அன்லிமிட்டட். பாப்பாடெல்லாம் ஒரு டைம் தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ 150 ரூபாய்க்கு எப்படி இருக்குங்க இது? உண்மையிலே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி நான் சொல்லுவேன் நான் இன்றைக்கி ரேட்டுக்கு. ஏன்னா ஒரு பாஷ் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு நார்த் இந்தியன் தாலி அப்படின்னா குறைஞ்சது 200 மேலே சொல்கிறாங்க. 150 அப்படின்னு எனக்கு கேட்டால் இது பண்ணலாம். பழம் பளிச்சுன்னு வச்சுருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நல்ல ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்குங்க, அதனால தான் நான் தேடி வந்தேன் நான். ஓகே, நம்ம நேரடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன, நம்ம ஒரு நார்த் இந்தியன் தாலி சாப்பிட்றப்போ அந்த ஒரு ஸ்வீட்டுங்கிற விஷயம் மட்டும் மிஸ்ஸிங். அது மட்டும் தான் நான் வந்து இதில் மிஸ் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே இருக்குங்க, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இது வந்து கீ லைட்டாக மேலே போட்டு தடவி கொடுத்துருக்காங்க ரோட்டியில். ஸோ ரிமெம்பர், இந்த ரோட்டி எல்லாமே நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். இது வந்து ரோட்டிக்கான தால். இது அப்படி ஒரு வட இந்திய டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாயிலே தெரியுதுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அது அப்பளத்தை தவிர டீப் ஃப்ரைடு ஐட்டம்னு எதுவுமே கிடையாது தாலியில். அப்பளமும் சுட்டப்பளம் தான். எப்போவுமே இந்த வட இந்திய உணவகங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா அந்த பச்சை வெங்காயம் வைக்கிறாங்கன்னு வைங்க, அது கூட சேர்த்து இந்த ரோட்டிலாம் சாப்பிட்டு பாருங்கள். ரோட்டி ஃபுல்கெல்லாம் இது அப்படியே தாலில் முக்கி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அச்சார். இங்கே வந்து 1க்கு 2 வகை அச்சார் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகா பூண்டு சேர்த்து அரைச்சா ஊறுகாய் எப்படி, அது ஆக்சுவலாக ஊறுகாய் இல்லை, சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா, சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு சட்னிங்க. அது சட்னிக்குனே வரலாம் போல் இருக்கு. நல்ல காரசாரமான ஒரு பூண்டு மிளகாய் சட்னி. அப்படியே தாலோடு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம சனிக்கிழமை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே சாப்பிட வந்தீங்கன்னா பாயாசம் ஸ்வீட்டெல்லாம் இருக்குமாம்மா. நான் ஸ்வீட்டு மிஸ் பண்ணுறேன்னு நான் சொன்னல, அதை கேட்டுட்டு ஸ்நாக்ஸ். ரைட் ஓகே, ஸ்நாக்ஸும் இருக்குமாம்மா. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் தாலி. சண்டே மட்டும் வந்தீங்கன்னா அந்த கட்டா மீட்டான்னு சொல்கிற ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டும் இருக்குமாம்மா. ஸோ வந்தீங்கன்னா சண்டே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த சுக்கா சப்ஜி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்க கரண்ட் போயிடுச்சு. இந்த ஏரியாவில் பவர் ஷட் டவுனுங்க இன்றைக்கி. எங்கள் வீட்லேயே காலையிலேருந்து கரண்ட் இல்லை. ஓகே, நான் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இப்போ அடுத்து இந்த சுக்கா சப்ஜியோட சாப்பிடலாம். அவரைக்கான்னு நினைக்கிறேன். அவரைக்காய் வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். பாப்போட் பாப்போட் அட்டகாசமாக இருக்குது. பாப்போட செகண்ட் டைம் கேட்டால் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். पापड़ सेकंड टाइम केटा கொடுப்பீங்களா? सेकंड दोबारा मिलेगा पापड़. वेलरी का सैलड அப்படி இந்த அச்சாரோட சாப்பிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸுக்கு கொடுத்த தால் கூட சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். இது
இது பார்த்திங்கன்னா அந்த பாலக்கோட சேர்த்து செய்கிறது, ஆலு பாலக். தாலில் அவங்க போடுற அந்த மெயின் டிஷ் வந்து அப்பப்போ மாறலாம். உதாரணத்துக்கு இப்போ அந்த சுக்கா சப்ஜிங்கிறது அவரைக்காய் அன்றைக்கி போட்டிருக்காங்க, நாளைக்கு நீங்கள் சாப்பிட வரப்போ வேறு மாதிரி இருக்கலாம். ஆலு பாலக் கொஞ்சம் நல்லா புளிப்பாகவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஓகேங்க, இந்த ரோட்டி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ரைஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் சாப்பிட்டுக்கலாம். ரோட்டி பிரமாதமாக இருக்குது, இன்னும் 2 கூட வாங்கி சாப்பிட்லாம். ஓகே, அதுக்கு இந்த தால் நிறைய டேஸ்ட் பண்ணிட்டோம், இது ஊற்றி சாப்பிடுவோம். ரைஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் செகண்ட் டைமு. ரைஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஜென்டிலான டேஸ்ட்டு, நல்லா இந்த பருப்பு நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொரு வட இந்திய ப்ரிப்பரேஷன், ராஜஸ்தான் ஸ்டைல். நம்ம இன்னொரு நாள் நைட்டு வந்து சாப்பிட்லாம், ஆலு பரோட்டா அதெல்லாம் இருக்குமா. ஸோ தால் பிரமாதமாக இருந்தது. அடுத்தது என்ன போட்டு சாப்பிட்லாம், கொஞ்சம் இந்த ஆலு பாலக் போட்டு சாப்பிட்லாம். நம்ம தமிழ் மக்கள் நம்ம இது வந்து வட இந்திய உணவுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு ரசம்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. தயிர் இருக்குது, தால் இருக்குது. வட இந்திய உணவு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆலு பாலக் அப்படி இருக்குது. ரைஸ் கூடயும் சரி, ரோட்டி கூடயும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும். பொரியலோடு சரி சாப்பிடலாம். ரெகுலராக நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, என்றைக்கா ஒரு நாள் சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு வட இந்திய தாலி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவும் அவங்களே வடக்கு நண்பர்களே சமைச்ச தாலி, அது எப்பவும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. एक और पापड़ मिलेगा பாருங்கள். பருப்பு தீர தீர வந்து சர்வ் பண்ணுறாங்க. நான் கேட்கவே இல்லை, அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்பளமும் வந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா. இங்கே ஒவ்வொரு டேபிளையும் இந்த அச்சார் வச்சுருவாங்க, சட்னி கூட. இந்த பச்சை மிளகா பூண்டு சட்னி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படியே சுருக்குன்று. ஓகே, தயிர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. தயிர் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. தயிர் வந்து நம்மளாம் சாப்பிடுவோம், அந்த கெட்டி தயிர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. சர்க்கரை வச்சிட்றாங்க இன்றைக்கி. சப்போஸ் தயிரில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். மோருமே நீங்கள் செகண்ட் டைம் கேட்டால் கொடுக்குறாங்க. மோர் நல்லாயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் தயிர் பொரியல் உழுந்துருச்சு, அப்படி இதோடு சேர்த்து சாப்பிட்டு முடிப்போம். தயிரை தவிர மற்ற எல்லா ஐட்டமும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஒரு லலித்குமார்ஜி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாகவே இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம்லாம் வராது, நீங்கள் உடனடியாக இறங்கி வேலை செய்ய தொடங்கிடலாம், அந்த மாதிரி சாப்பாடு இது அப்படிங்கிறாரு. அதனமும் உண்மைதான். நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லை, சுத்தமாக எண்ணெய் வனஸ்பதி அதெல்லாம் எதுவுமே இல்லை, டீப் ஃப்ரைட் ஐட்டம் எதுவுமே கிடையாது. சொன்னால் கரெக்டு தான். நானே கன்க்ளூஷனாக தான் உங்கள்கிட்ட சொல்லலான்றது அவர் சொல்லிட்டு. ஸோ கைஸ், நானே தேடி வந்து எடுத்தேங்க இந்த உணவகம். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இப்போ கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சுக்கரவாரப்பேட்டை ரோட்டில் மில் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் இருக்குது. நான் கூகுள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு பின் பண்ணிடுறேன். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், ஒரு ஹெவினஸ்ஸே இல்லாத ஒரு லஞ்ச் இப்போ நான் சாப்பிட்டுட்டுங்கிறது கிளம்புறேன். இப்போ நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 to 4 ஹவர்ஸில் டெஃபினட்டாக ஜீரணம் ஆயிரும். ஏன்னா ஒரு துளி கூட எண்ணெய் இருக்கிற மாதிரி நான் சாப்பிடவே இல்லை. ரோட்டியில் த்ரோண்டு லைட்டாக நெய் போட்டு தடவி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. நல்ல ஒரு ஹோம்லியாக அந்த ஒரு ராஜஸ்தானுக்கே போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல். 3 வகை தால் கொடுத்தாங்க, அந்த சப்ஜி கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அந்த தால் ரோட்டி கூடயும் சரி, ரைஸ் கூடயும் சரி நல்லா இருந்தது. என்னடா நம்ம வட இந்திய தாலி சாப்பிட்றோம், ஸ்வீட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். சண்டே மட்டும் வந்தால் ஸ்வீட் தராங்களாமா. ஸோ நீங்கள் சண்டே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா அது இருக்கும். காலையில் டிஃபனுக்கு 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பேக்கடு டிஃபன் மாதிரி தராங்க. அப்புறம் நைட்டுக்கும் ஆலு பரோட்டா இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் போல் இருக்குது. அது ஒரு நாள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உணவகங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்காங்க.
கை கழுவுற இடத்துலேருந்து எல்லாமே. ஸோ இவங்களாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நம்ம உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கிளம்புவோம். இப்போ நான் சாப்பிட்ட தாலியோட விலை வந்து 150 ரூபா, ஜெயின் தாலி 180. இதே தான் இது பூண்டும் வெங்காயம் மட்டும் அதை சேர்த்தாமல் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 30 rupees எக்ஸ்ட்ரா. இந்த தாலி வந்து நீங்கள் பார்சல் வாங்குறீங்க அப்படின்னா 180, இங்கே உட்காந்து சாப்பிட்டா 150. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பாய்.